கஷ்டங்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? கஷ்டம் என்பது மனிதர்களுக்கு வரக்கூடியது. அது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான். கஷ்டங்களை பற்றி நாம் என்ன எண்ணுகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் அதனை கண்டு துவண்டு போவதா அல்லது அதற்கு எதிர்மாறான தீர்மானங்களை கொண்டு வருவதா என்பதுதான் மிக முக்கியமானது. கஷ்டத்தை கண்டவுடன் ஐயோ அது என்னிடத்தில் வந்துவிட்டதே, இதை நான் எப்படி தீர்ப்பது என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க வேண்டும். இது எவ்வாறு வந்தது, இதற்கு எவ்வாறு நாம் தீர்வு காண வேண்டும் என்பதை நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கின்றோமா? அதை சிந்தித்தோம் என்றால் கஷ்டங்கள் என்பது ஒரு சிறிய கற்களை போன்றே ஆகிவிடும். நீங்கள் சிங்கத்தின் நாயின் கதையை கேட்டதுண்டா? ஒரு பொருளை தூக்கி நாய் நோக்கி எறிகின்ற போது நாயானது அப்பொருளை நோக்கியே ஓடும். ஆனால் சிங்கத்தை நோக்கி ஒரு பொருளை எறிவீர்களாக இருந்தால் அந்த சிங்கம் எறிந்தவனை நோக்கியே பாயும். அதே போன்றுதான் நீங்கள் சிங்கமாக இருங்கள். உங்கள் பிரச்சனைகளை கண்டு துவண்டு விடாமல் பிரச்சனையை எதிர்த்து போராட வேண்டியவர்களாக மாறுங்கள். சில நேரம் நீங்கள் பாருங்கள், சரியான புயல் அடித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மரத்தின் கிளை உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த கிளையில் ஒரு பறவை வந்து அமர்கின்றது. அந்த பறவை அமர்வது அந்த கிளையின் மீது உள்ள நம்பிக்கையினால் அல்ல, அது தன் மீது கொண்ட நம்பிக்கையினால் தான் அமர்கின்றது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் அனைத்து கஷ்டங்களும் இலவம் பஞ்சு போன்று பறந்து போய்விடும். எனவே உங்கள் கஷ்டங்களை எண்ணி நீங்கள் பயப்படாது சிந்தித்து உங்கள் கஷ்டத்துக்கான தீர்மானத்தை தெளிவான முறையில் தேர்ந்தெடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். இதனை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். விரைவில் மீண்டும் நான்